நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிகையாளர்கள் போடுறீங்க. அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகில் குத்திவிட்டார் என தான் கூறவில்லை என தெரிவித்துள்ளார். பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. பொதுவாக சமீபத்தில் கூட அதிமுக பற்றி சில குறைபாடுகள் சொன்னாங்க சொல்றாங்க. முதல்வர் உடல்நிலை சரியில்லாதப்போ அவங்க நேரில் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்றாங்க. மக்கள் பாதி விமர்சனம் திமுகவுக்கு அவங்க அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அது பற்றி உங்களுடைய கருத்து? நான் தெளிவா பல முறை பல பிரச்சனைகளை சொல்லிட்டேன். கூட்டணி பற்றிய அறிவிக்கை ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும். அது ஒண்ணுதான் என்னோட பதில். அது நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிகையாளர்கள் போடுறீங்க. அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நான் என்ன சொல்றனோ அதை நீங்க போடணும் அப்படின்னா பிரஸ் என்கிட்ட கேள்வி கேட்கு. நாங்க சொல்லாத ஒண்ண நான் சொன்ன மாதிரி போடுறது, திருச்சி போடுறது, நான் அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. தவறான ஒரு விஷயமாக அது ஸ்ப்ரெட் ஆகுது. நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம், நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரசுரம் பண்றோம். அதை விட்டு நாங்க சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நீங்களே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றது தப்பு. ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகி கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம். அப்போ பேசப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. எங்க கட்சி நிர்வாகிக்கு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம். அதெல்லாம் பிரஸ் சொல்ல முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.